மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தெரியும். ஆனால் கேரள மாநிலத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தெரியுமா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆனால் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த அதிசய சம்பவமான மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பல்லசேனா என்ற ஒரு கிராமம். அங்கே தான் இன்று புகழ்பெற்ற மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் இருக்குது. நான் உங்கள் தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் வைர வியாபாரம் செய்யும் ஒரு வீர சைவ வேளாளர் குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அந்த குடும்பத்தில் 3 குடும்பங்கள் இருந்தன. அந்த காலத்தில் அந்த பகுதி கடுமையான பஞ்சத்தில் தாக்கப்பட்டு இருந்துச்சு. வியாபாரம் நடக்காமல் போனதால் அந்த 3 குடும்பங்களும் சிதம்பரம் பகுதியில் தங்கள் வாழ்விடத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டியிருந்துச்சு. சிதம்பரத்திலிருந்து கிளம்பும் முன்னாடி அவங்க தங்களோட குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் ஆறுதல் கேட்டு வழிபட்டாங்க. அந்த குடும்பத்தில் இளம் வயதில் இருந்த ஒருவன் கோவிலின் பொற்றாமரை குளத்திலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து, இது நம்ம மீனாட்சி அம்மனோட வடிவம்னு நினச்சிக்கிட்டு தன்னோட பையில எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டிற்கு வந்தான். பிறகு 3 குடும்பங்களும் இணைந்து நல்ல இடத்தை தேடி பல நாட்கள் அலைஞ்சாங்க. கடைசியில் கேரளா பாலக்காடு அருகே பல்லசேனா என்ற இடத்தை அடைஞ்சாங்க. நிலம் மிக வளமாக இருந்ததுனால அதுதான் நமக்கு சரியான இடம் என்று முடிவு செய்து அங்கேயே குடியேறினாங்க. அங்கே இருந்தும் அவங்க வைர வியாபாரத்தை தொடங்கி வெளியூர் பகுதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்து நல்ல வாழ்க்கையை தொடங்கினார். அந்த இளம் வியாபாரி மதுரை மீனாட்சி அம்மன் குளத்திலிருந்து எடுத்த அந்த கல்லை எப்போதும் வியாபாரத்திற்கு செல்லும்போது பூஜை செஞ்சுட்டு போகிறது தான் அவரோட வழக்கமாக இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு போகும்போது கூட அந்த கல்லை வழிபட்டு தான் போவார். நீண்ட பயணத்தில் இருந்தாலும் முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தான் கிளம்புவார். ஒரு நாள் வியாபாரம் செய்வதற்காக தொலைதூர ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. தேவையான பொருட்களை மூட்டையில் கட்டி கையில் பண ஓலை கூட எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் பூஜை செய்து கிளம்பணும்னு நினச்சி வீட்டிலிருந்து புறப்பட்டான். வழியில் ஒரு குளத்தில் குளிக்கலான்னு இருக்கும்போது மூட்டையையும் குடையையும் கரையில் விட்டு குளத்தில் இறங்கி குளித்து கொண்டிருந்த போது ஒரு புதுமையான கவலை வந்துச்சு. இப்போ நம்ம இளமையாக இருக்கோம், மதுரை போகலாம், ஆனால் வயசான பின்னாடி எப்படி பூஜை செய்வோம்னு யோசிச்சான். குளத்திலிருந்து வந்த பின்னாடி மூட்டையையும் குடையையும் எடுத்து செல்ல முடியவில்லை. பல வழியில் முயற்சித்தும் எடுக்கவே முடியல. பக்கத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்த 2 சிறுவர்களை கூப்பிட்டு, நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க, நான் என்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். குடும்பத்தோடு சேர்ந்து வந்த பிறகும் அந்த மூட்டையையும் குடையையும் எடுக்க முடியல. அந்த இடத்துல சிறிய ஒளிவட்டம் தோன்றியது. குடும்பத்தினர் அதற்கு ஜோதிடரை அழைச்சி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஜோதிடர் தியானமாக அமர்ந்து பார்த்து, இந்த இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க, அதனால் மூட்டையும் குடையையும் எடுக்க முடியலன்னு சொன்னார். இதற்கு பிறகு அந்த குடும்பத்தினர் அங்கேயே சிறிய கோவிலாக அம்மனுக்கு வீடு கட்டினர். அந்த இடம் பின்னர் குடமந்து என்று அழைக்கப்பட்டது. அந்த சம்பவத்துக்கு பிறகு சுமார் 400 ஆண்டுகள் கழித்து கோவிலின் அர்ச்சகர் கனவில் அம்மனை பார்த்தார். அம்மன் கூறினார், எனக்கு புதிய பெரிய கோவில் கட்டுங்க அப்படின்னு அர்ச்சகர் கனவில் அம்மன் கூறியிருந்தார். அதற்கு பிறகு ஊருக்குள்ள ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டுச்சு. கோவில் வடக்கு மேற்கு திசையில் நுழைவாயில்களுடன் அமைந்துள்ளது. இதன் பின் ஊருக்குள்ள பெரிய கோவில் கட்டப்பட்டது. கோவில் வடக்கு மேற்கு திசையில் நுழைவாயிலுடன் அமைந்துள்ளது. தேக்கு மரத்தின் கொடிமரம் செப்பு தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கருவறையில் பகவதி அம்மன் விக்கிரகமாக இருக்கிறார். கோவில் அருகே மீன்கள் நிறைந்த குளம் இருப்பதால் இதற்கு மீன்குளத்தி பகவதி அம்மன் பெயர் வந்தது. கோவில் வளாகத்தில் சப்த மாதர்கள், கணபதி, வீரபத்ரர், துர்க்கை, பரமேஸ்வரன், பைரவர், பிரம்ம ராட்சசன், சாஸ்தா ஆகியோருக்கும் பிரதான சன்னதிகள் உள்ளன. வெளியே பெரிய குளமும் இருக்கு. இந்த அம்மன் வணிகம் வளரும் வழிகாட்டியாகவும் வியாபாரிகளின் செல்வம் அதிகரிக்கவும் வழிகாட்டியா இருக்காங்க. மேலும் மூட்டையும் குடையும் பாதுகாத்த அந்த 2 சிறுவர்கள் மற்றும் அவர்களுடைய வாரிசுகளுக்கான பாராட்டும் இன்று வரை நிலவி வருகிறது.
அவர்கள் ஊர்வலத்தில் வீரவாள், திருவிளக்கு போன்ற முக்கிய பொருட்களை எடுத்து செல்லும் பெருமை பெற்றுள்ளனர். இதுவே மீன்குளத்தி பகவதி அம்மனோட வரலாறு. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும்.